ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் படித்ததிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டட் கிரைம் ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரியை நான் ஏற்கனவே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வியூவர்ஸ் கமெண்ட் போட்டிருந்தாரு, பிரதர் நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ரீசெண்டாக தான் நீங்கள் கதை சொல்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஒரு ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் நல்லா இருக்கும், நீங்கள் கதை சொல்கிறது ஏதோ வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்மாராக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் நல்ல நல்ல கேசஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் நல்ல பெஸ்ட்டு கேஸாக எடுத்து இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் அது நல்ல ஐடியாவாக பட்டுச்சு. அப்படி நேற்று உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண ஒரு கேஸ் தான் என் மனசில் டக்குன்னு வந்துச்சு. சரி, ஓகே, பிகாஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ கேசஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா கூட அந்த கேஸ் எனக்கு மனசில் ஒரு பசுமரத்து ஆணி போல இருந்ததுக்குரிய காரணம் அந்த கேஸை திறமையான இன்வெஸ்டிகேட்டர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால தான். மேலும் இந்த கேஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கேஸை திறமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா 2 பெண் போலீஸ் அதிகாரிகள். அது ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான விஷயமா பார்க்குறேன். எந்த ஒரு கிரைம் கேஸ்லையும், கிரைம் ஸ்டோரி நீங்கள் கேட்குற ஸ்டோரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கொலை நடக்குதோ இல்லை எந்த ஒரு கிரைம்லையும் சரி, போனவனே அப்படி தாம்பாள தட்டில் வச்சு இதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. சில கேஸில் டைரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும், டிஎன்ஏ கிடைக்கும், கேஸ் க்ளோஸ்டாக இருக்கும், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்னு சொல்லுவாங்க. பட் 90% ஆஃப் கேஸில் எந்த விதமான டைரக்ட் எவிடன்ஸும் கிடைக்காது. ஒரு திறமையான போலீஸ் அதிகாரியால் மட்டும்தான் ஒளிஞ்சு இருக்கிற அந்த தடயங்களை கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அதுவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸில் அந்த பெண் அதிகாரி, போலீஸ் அதிகாரி கிட்டத்தட்ட பல வருஷமா சால்வ் பண்ண முடியாம இருந்த கேஸ்ல ஒரு திறமையான ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலேயே வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன். இந்த கேஸை நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த உணர்வு கொடுக்கணுங்கிற மாதிரி என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா இந்த கேஸை நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். 2001ஆம் வருஷம் யூஎஸ்ல இருக்க வாஷிங்டன் ஸ்டேட்ல சியாட்டல்ங்கிற மாதிரி ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்கு பக்கத்துல உடன்வில்ங்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எலைனா புசியாக்காங்கிற ஒரு பெண்மணி தன்னோட 7 வயசு பையன் கூட இருந்துட்டு வர்றாங்க. இந்த எலைனாவோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு கரடு முரடான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கு. என்னதான் அவங்க அம்மா அப்பா கூட அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தா கூட அவங்களோட முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஆசைப்பட்டு ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கணவர் ரொம்பவே இவங்களை கொடுமைப்படுத்துறதுனால தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு தன்னோட ஒரே பையனான ஆண்டனிங்கிற பையனை தனியா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வர்றாங்க. அப்படி இவங்க தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற சராசரியான ஒரு ஆசை தான் இவங்களுக்கும் இருக்கு. ஓகே, தனக்கு என்னதான் பையன் இருந்தா கூட தன்னை நல்லா பாத்துக்கிற மாதிரி, கண்ணும் கருத்துமா அன்பை பொழிஞ்சி உண்மையிலேயே கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி ஒரு கணவர் தனக்கு வேணுங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் நியூ இயர் அப்போ ஒரு மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பாங்க. பட் 1998ஆம் வருஷம் இந்த எலைனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூ இயர்ல நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ள என்ன நல்லாவும் என்னோட குழந்தைய ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிற மாதிரி ஒரு கணவர் எனக்கு வாழ்க்கையில் அமையணும், அந்த கணவரை கண்டுபிடிக்கிறதா என்னோட தலையாய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாள் கேஷுவலா அவங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாள் ஜிம்முக்கு போகும்போது அங்க சியோனி அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க. அவர் ஜிம்முக்கு வர்றாரு, ஜிம் பாடியா இருக்காரு, நல்லா பார்க்கவே அட்ராக்டிவா ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதே டயத்துல இந்த எலைனாவோட நல்ல ஃப்ரெண்டாவும் பழக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. எலைனா சொல்றாங்க, எனக்கு திருமணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சு, என்னோட பையன் கூட தனியா இருந்துட்டு வர்றேங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு திருமணமே ஆகல, நான் தனியா தான் இருந்துட்டு வர்றேங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, 2 பேரும் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்கு டின்னருக்கு போறது, லஞ்சுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி லெவல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. அப்போ எலைனா நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, சியோனிங்கிற இந்த நபர் தன்னை நல்லா பாத்துக்கிறாரு. அதே டயத்துல தன்னோட 7 வயசு பையன்கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு சியோனி மேல ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. ஜெனரலா சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க வாழ்க்கையில அடுத்த துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தன்னோட குழந்தைய அவன் நல்லா பாத்துக்கிறானா அப்படிங்கறத அவங்களுக்கு முதல் பிரியாரிட்டியா இருக்கும். அது இந்த சியோனி கிட்ட கிளியர் ஆனதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா எலைனாக்கு சியோனி மேல காதல் ஏற்படுது, அவருக்கும் இவங்க மேல காதல் ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டேட்டிங் பண்றாங்க. ஃபைனலா ஒரு நாள் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் மூவ் ஆகலாம், லிவிங் டுகெதர்ல இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜனவரி மாசம் 2021ஆம் வருஷம் சியாட்டலுக்கு பக்கத்துல இருக்க உடன்வில் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வீடு பார்த்து இவங்க 2 பேரும் தனி
கொடுத்தனம் போறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி தனி கொடுத்தனம் போறது அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில ரொம்ப சாதாரண விஷயம். இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா காதலர் தினத்தன்னைக்கு திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2001 இவங்க திருமணம் நிச்சயிக்கப்படுது. ஸோ இவங்க திருமணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த எலைனா என்ன பண்றாங்க, அவங்க முன்னாள் கணவரை பார்க்க போறாங்க. அதாவது சைல்டு கஸ்டடி அவங்க கணவருக்கும் ஷேர் பண்றதுனால ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு இவங்க பையன் ஆண்டனி அவங்க முன்னாள் கணவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ இவங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிளம்பி போய் தன்னோட பையனை முன்னாள் கணவர்கிட்ட விட்டுட்டு இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் சாட்டர்டே சண்டே இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த எலைனாவோட அம்மா கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. ஸோ நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டு தன்னோட அம்மா கூட ஒரு 2 days இருந்துட்டு மண்டே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இவங்களுக்கு பிளான் இருந்திருக்கு. ஸோ அவங்க பையன் முன்னாள் கணவர்கிட்ட இருக்காரு. சனி ஞாயிறு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு மண்டே மார்னிங் அந்த முன்னாள் கணவர் அந்த ஆண்டனிங்கிற பையனை ஸ்கூலில் விட்டுருவாரு. எலைனா ஊர்லேருந்து வருவாங்க, ஆஃபீஸுக்கு போவாங்க, திங்கக்கிழமை சாயங்காலம் போயிட்டு தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இதுதான் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இதுதான் அந்த வாரத்துக்குரிய பிளானாகவும் இருக்குது. ஸோ சனிக்கிழமை காலையில் ஃப்ளைட் எடுத்தால் மதியம் தன்னோட பொண்ணு வந்துருவான்னு எலைனாவோட அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் எலைனா வரல. இதில் அவங்க அம்மாவுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னடா எப்பயாவது ஒருக்கு தான் வர்றேங்கிறா, இப்போ கூட அவள் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி ஓகே, அவளுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பட் அதே டயத்தில் எலைனாவை ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. எலைனாவை ரீச் பண்ண முடியல. இப்படியே ஞாயிற்றுக்கிழமை உருண்டோடி போகுது. திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எலைனா அவங்க ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகல. அதுவே எல்லாத்துக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு. அது போக திங்கக்கிழமை சாயங்காலம் இவங்க பையன் ஆண்டனியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் எலைனா வரலங்கிறதுனால தான் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. எலைனாவோட அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே எலைனாவோட காதலர் சியோனு டென்ஷன் ஆகுறாரு. அவங்க முன்னாள் கணவருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ வேற வழியே இல்லாமல் எலைனாவோட காதலர், அதாவது லிவிங் டுகெதர்ல இருக்க சியோனிங்கிற அந்த நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட காதலி மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. உடனே போலீஸ் வர்றாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி என்ன ஆச்சு, எப்போ நீங்கள் கடைசியாக எலைனாவை பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. சார் நான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவங்க பையனை கொண்டு போய் அவங்க முன்னாள் கணவர்கிட்ட விட்டுட்டு எலைனா வந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு படுக்க போகிறதுக்கு 12 மணி ஆச்சு. பட் எலைனாக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுங்கிறதுனால அவங்க சீக்கிரமாக கிளம்பி போயிடுவாங்க. நான் லேட்டாக எந்திரிக்கலாங்கிற மாதிரி பிளானில் இருந்தேன். ஸோ நான் காலையில் ஒரு 9-10 மணிக்கு எழுந்து பார்த்தேன். அப்போ எலைனா இல்லை. ஸோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எலைனா ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் வரல, திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு போகல, பையனை கூப்பிட போகலங்கிறதுனால தான் எனக்கே திங்கக்கிழமை ஒரு பதட்டமாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுங்கிற மாதிரி சியோனி சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மாவும் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த காணாமல் போன எலைனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. சியாட்டல் மட்டுமல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற இவங்க இருக்கிற உடன்வில்லை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அதே டயத்தில் இந்த எலைனாவோட காரும் மிஸ் ஆகுது. சனிக்கிழமை காலையில் தன்னோட அம்மாவை பார்க்க போன இந்த எலைனாங்கிற பெண்மணிக்கு என்ன ஆச்சு? அவங்க உண்மையிலேயே ஏர்போர்ட்டுக்கு போனாங்களா, இல்லை வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்களா, இல்லை உண்மையிலே இந்த எலைனாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்தில் நடக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகிறோம். எலைனா புசியாக்கோ அப்படிங்கிற இந்த பெண்ணோட வழக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி எலைனாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட போலீஸ் ஒரு வாரம் எலைனா புசியாக்காவை வலைவீசி தேடினா கூட அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம உண்மையிலே இந்த எலைனாக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு போலீஸ் விழி பிதுங்கி இருக்கிற இந்த நேரத்துல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. எலைனாவோட வீட்ல இருந்து 200 மீட்டர் தொலைவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பார்க்கிங் ஏரியால எலைனாவோட கார் நிக்குதுங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு எலைனாவோட காரை ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காருக்குள்ள யாருமே இல்லை. போலீஸ் அந்த டிரைவிங் சைடு இருக்க டோரை ஓப்பன் பண்றாங்க. அந்த டோர் லாக் ஆகல. அப்படி டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. காருக்குள்ள யாருமே இல்லை. ஈவன் காருக்குள்ள கீ கூட கிடையாது. பட் அந்த காருக்குள்ள போலீஸ் நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, எலைனா டிராவல் பண்றதுக்காக நிறைய திங்ஸ் அவங்க சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. அவங்களோட ஹேண்ட்பேக் இருக்கு. எலைனாக்கு சொந்தமான எல்லா பொருட்களும் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா எலைனா மட்டும் இல்லை. இப்போ போலீஸ் அந்த காரை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரும்போது
காரோட ட்ரங்கை சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரங்கை ஓப்பன் பண்ண போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதாவது அந்த காரோட ட்ரங்க்ல எலைனா புசியாக்காவோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கை கால்கள்லாம் மடங்கிய நிலையில எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் எலைனாவோட பாடியை அவங்களோட கார் ட்ரங்க்லயே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த டைம்ல சியாட்டல்ல பயங்கரமான குளிர்காலம்ங்கிறதுனால அவங்க உடல் அழுகி போல அப்படியே கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதாவது அவங்க ஜஸ்ட் இப்பதான் கொலை செய்யப்பட்ட மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவங்க பாடி இருக்கு. மேலும் அந்த உடலை ஃபுல்லா போலீஸ் வெளியில எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு கொலைங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க கழுத்து பகுதியில் நிறைய காயம் இருக்கிறதுனால இந்த எலைனாவை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மேலும் எலைனாவோட உடலை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கழுத்து பகுதி மட்டுமல்ல அவங்க உடல்ல பல இடங்கள்ல காயங்கள் இருக்கு. அதுவும் அவங்களோட நெஞ்சு பகுதியில் கீழே நிறைய காயங்கள் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா இவங்களை கொலை பண்ண கொலைகாரன் கொலை பண்றப்போ இவங்களை இப்படி கீழே படுக்க வச்சு அவங்களோட நெஞ்சு மேல தன்னோட மொட்டிங்கால வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். தட் மீன்ஸ் அந்த கொலைகாரனோட முழு உடல் பலமும் இந்த எலைனாவோட மேல இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமா இந்த எலைனாவை கொலை பண்ணிருக்கான். ஸோ எலைனாவோட கையில பார்க்கும்போது கடைசியா அந்த காதலர் சியோனி போட்ட அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஈவன் அது ஒரு வைர ரிங் அப்படிங்கிறதுனால அது நிறைய காஸ்ட்லியான ரிங் அப்படிங்கிறதுனால போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா ஒருவேளை ராபரிக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி தெரியுது. பட் போலீஸுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா எலைனா தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக கலிஃபோர்னியாவுக்கு ஃப்ளைட்டில் போனால் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் எலைனாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது நைட்டு என்ன ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாங்க. அதுதான் போலீஸுக்கு ஒன்றும் புரியல. ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்? ஒருவேளை மேபி ரொம்ப டைம் ஆச்சுன்னு அப்படி சூட் கேஸ் எல்லாம் பரபரப்பாக பேக் பண்ணிட்டு மேபி ஏர்போர்ட்டில் போய் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு விஷயம் தான் போலீஸுக்கு ரொம்பவே நெருடலா இருக்கு. எந்த ஒரு கொலை வழக்கிலையும் ஒரு பெண்ணோ ஆணோ கொலை செய்யப்பட்ட அவங்க கணவரோ இல்ல காதலரோ தான் முதல் சஸ்பெக்டா வருவாங்க. அதுவும் இவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க காதலர் சியோனி தான் அவங்களை கடைசியா பார்த்ததுனால அவர் சஸ்பெக்டா வராரு. பட் அந்த சியோனியோட வீடு ஃபுல்லா போலீஸ் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. இந்த வீட்டுக்குள்ள எந்தவித அசம்பாவிதமோ கொலையோ நடந்ததுக்குரிய தடயம் இல்லைங்கிறதுனால மேபி இந்த சியோனிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ அடுத்தபடியா போலீஸோட சந்தேகம் அந்த முதல் கணவர் மேல படுது. பிகாஸ் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் தான் தன்னோட பையனை கணவர்கிட்ட விட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஏற்கனவே சைல்டு கஸ்டடி பேட்டில் இருக்கு. ஸோ குழந்தை யாருக்கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ எலைனா இறந்து போயிட்டா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனோட ஃபுல் கஸ்டடியும் அவங்க அப்பாவுக்கு போயிடும். பட் அவருக்கு இப்போ இன்னொரு பெண்ணோட திருமணம் ஆயிருது. ஸோ இப்போ போலீஸ் அவரை போய் விசாரிக்கிறாங்க. அவரும் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய கேங் மெம்பராக இருந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, சார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்னோட முன்னாள் மனைவி என்னோட பையனை விட்டுட்டு போனாங்க. முழு இரவும் நான் என் பையனோட என் வீட்டில் தான் இருந்தேன். ஈவன் மறுநாள் மதியம் வரைக்கும் நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் பையன்கிட்ட கேளுங்க, ஈவன் இப்போ என்னோட கரண்ட் மனைவி கிட்டையும் கேளுங்கிற மாதிரி அந்த முன்னாள் கணவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த பையன்கிட்டையும் இந்த முன்னாள் கணவரோட இப்போ கரண்ட் மனைவி கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மைங்கிறதுனால இவர் மேபி அந்த மிட் நைட்டில் கிளம்பி போய் எலைனாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ அவரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து போலீஸ் ரிமூவ் பண்ணுறாங்க. இறந்து போன எலைனாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க கழுத்து பகுதியில் நிறைய காயம் இருக்கு. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது மேபி அதுலேருந்து ஏதாவது டிஎன்ஏ எடுக்க முடியுமா, கொலைகாரனோட டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியுமான்னு கழுத்து பகுதியில் எல்லாத்தையும் ஸ்வாப் பண்ணி டிஎன்ஏ எடுத்து பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டாக கொலைகாரனோட டிஎன்ஏவை அவங்க கழுத்து பகுதியில் கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸ் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலைனா கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆண் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்காங்க. அந்த ஆணோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை எலைனாவோட உடலுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, எலைனா தன்னோட காதலர் கூட முந்தின நாள் இரவு உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்கிறோம். அப்படி இல்லைன்னா எலைனாவை கொலை பண்ண கொலைகாரன் இவங்க கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இந்த எலைனாவோட உடலுக்குள்ள வந்திருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் தான். பட் சியோனிங்கிற இந்த காதலர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்கள் சொல்ற மாதிரி முந்தின நாள் இரவு என்னோட காதலியோட நான் உடல் ரீதியான தொடர்பில் இல்லைங்கிறாரு. அப்போ கண்டிப்பா எலைனா புசியாக்காவோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட பயாலஜிக்கல் மெட்டீரியல் கொலைகாரன் சொந்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. பட் போலீஸுக்கு இந்த வழக்குல அவிழ்க்க முடியாத ஒரு மர்மம் முடிச்சா எதை ஃபீல் பண்றாங்க அப்படின்னா,
எலைனா புசியாக்கோட உடலை கண்டுபிடிக்கும் போது நைட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ டிராவல் பண்ணுறதுக்குரிய அப்ராப்ரியேட்டான ட்ரெஸ்ஸை போடல. மேலும் அவங்க நிறைய திங்ஸை டிராவலுக்காக பேக் பண்ணி வச்சிருக்கலாம். பட் அவங்க சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க டிராவலுக்கு தேவையான எந்த பொருளுமே அதுக்குள்ள இல்லை. ஒரு 4-5 ட்ரெஸ் இருக்கு. ஜென்ரலாக இவங்க டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு போவாங்க, நிறைய தலைக்கு போறதுக்கு ஜெல் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பலவிதமான முக்கியமான ஐட்டங்கள் அவங்க பேக் பண்ணல. அப்படி ஏற்கனவே பேக் பண்ண பல ஐட்டங்களும் சிதறி கிடக்கு. அதுவும் அவங்களுக்கு சொந்தமான மேக்கப் மெட்டீரியல் எல்லாமே ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்கிறதுனால இப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். எலைனா புசியாக்காவை யாரோ கொலை பண்ணி அவங்கள டிராவல் பண்ண போற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றதுக்காக அவங்களுக்கு நைட் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்கலாம். அந்த எலைனா புசியாக்காவோட சூட்கேஸையும் அந்த கொலைகாரனை ஏன் பேக் பண்ணி இந்த காருக்குள்ள வந்து போட்டு போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆங்கிளையும் போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி, இப்படி இந்த ஆங்கிளே எடுத்துப்போம். ஒரு கொலைகாரனுக்கு எலைனா புசியாக்காக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதும் அவங்களுக்கு சொந்தமான பொருட்களையும் பேக் பண்ணுறதுக்கு அக்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த நபர் கண்டிப்பாக எலைனா கூட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ எலைனா கூட யார் இருக்கா? ஜியோனிங்கிற அவங்க காதலர் மட்டும் தான் இருக்காரு. அப்போ ஒருவேளை அந்த காதலர் தான் எலைனாவை கொலை பண்ணிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு அவரே பேக் பண்ணி அந்த உடலை கொண்டு போய் இந்த காருக்குள்ள வச்சுட்டு அந்த காரை இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் வாசல்ல விட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப நடந்து வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆங்கிளையும் போலீஸ் திங்க் பண்றாங்க. இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட எலைனாவோட முன்னாள் கணவர் மேலேயே போலீஸுக்கு சந்தேகம் இருக்கும் போது இப்போ போலீஸோட முழு பார்வையும் அவங்க காதலர் சியோனிங்கிற நபர் மேல ஏற்படுது. அந்த சியோனியை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பேசிக்காவே கொஞ்சம் கோவக்காரரு, அதுவும் ரக்பி பிளேயர் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நபர் கூட சண்டை போட்டு அவரை கொலை செய்யற அளவுக்கு அந்த சூழ்நிலை போயிடுச்சு. ஸோ ரொம்ப கோவக்காரரு, அடிக்கடி இந்த எலைனா கூட சண்டையும் போடுவாரு. அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த சியோனி தான் அவங்களை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ சியோனி கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கும் எலைனாக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தோம். அவங்க பையனை என் பையன் மாதிரி நான் ஏத்துக்கிட்டேன். ஈவன் ஒரு வாரத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டியது, அதுக்குள்ளேயும் எலைனா அப்படி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியிலிருந்தே நான் இன்னும் மீண்டு வரலங்கிற மாதிரி அந்த காதலர் சொல்றாரு. போலீஸ் முடிவு பண்றாங்க, சரி ஓகே, இந்த சியோனி தான் அவங்க உடலை அந்த ட்ரங்க்ல போட்டுட்டு இவர் வீட்டுக்கு நடந்து போயிருக்காரா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு மோப்ப நாய் உதவியை தேடுறாங்க. ஸோ மோப்ப நாயை இவங்களோட கார் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து இந்த சியோனியோட சென்ட் அந்த மோப்ப நாய்க்கு கொடுத்து அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா இன்கேஸ் அந்த மோப்ப நாய் சியோனியோட வீட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பா சியோனி தான் இந்த கார் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு நடந்து போயிருக்காருங்கிறத உறுதிப்படுத்தலாங்கிற மாதிரி போலீஸ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பட் இதுல ரொம்ப ரிஸ்கியான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கொலை செய்யப்பட்டு 2 வாரம் ஆச்சு. பட் 2 வாரமா அந்த சென்ட்டை எப்படி மோப்ப நாய் மோந்துட்டு போய் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு டவுட் போலீஸுக்கு இருந்தா கூட சியோனி கடைசியா போட்டிருந்த ஒரு ஷர்ட்டை எடுத்து இந்த மோப்ப நாய் கிட்ட கொடுத்து மோந்து பார்க்க சொல்லி இவங்க கார், அதாவது எலைனாவோட கார் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து அந்த மோப்ப நாயை மூவ் பண்ண சொல்றாங்க. அந்த மோப்ப நாயும் சென்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் கரெக்டா இந்த சியோனியோட வீட்டு வாசல்லையே வந்து நிக்குது. அதனால போலீஸுக்கு இப்போ இந்த சியோனி மேல மேலும் சந்தேகம் அதிகப்படுது. கண்டிப்பா இந்த சியோனி தான் கொலை பண்ணி அவங்கள கார்ல வச்சு அவன் அந்த காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து வந்திருக்காங்கிற மாதிரி போலீஸ் நம்புறாங்க. எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் சரி போலீஸோட நம்பிக்கையை வச்சு ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியாது, ஆதாரம் வேணும். இதுல சியோனி தான் நீங்க கொலையாளின்னு சந்தேகப்பட்டா அவர் தான் எலைனாவை கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கான்னு கரெக்டா கோர்ட்ல அவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அதனால இந்த சியோனிக்கு அகைன்ஸ்டா போலீஸ் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்போ கொலை செய்யப்பட்ட எலினாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் சியோனி அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிற மாதிரி சொல்றாரு. அது உண்மை கிடையாது சார். எலைனா ஏற்கனவே சியோனி கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இதுவே போலீஸுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன காரணம்னு கேட்கும்போது இந்த சியோனிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. தனக்கு திருமணமானதை மறைச்சி இந்த பெண் கூட பழகி இவங்களை 2வது திருமணம் செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். ஒரு ஸ்டேஜில் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈவன் முதல் திருமணமான அந்த பெண்ணை கூட இவன் டிவோர்ஸ் பண்ணல. ஈவன் முதல் திருமணமான மனைவி மட்டுமல்ல, இவன் எப்ப எலைனா கூட இருக்கானோ அப்ப நிறைய பெண்களோட தொடர்பு ஏற்படுது. ஒரு டைம் இவங்க கையங்காலமா பிடிச்சிட்டாங்க. அப்போ ஓப்பனாவே அவங்க கிட்ட சொல்றாங்க, ஒன்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன விட்டுருங்கிற மாதிரி அடிக்கடி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த
சியோனிங்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், பார்க்குற எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஈவன் எலைனாவோட ஃப்ரெண்ட்ஸையே சில பேர் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி பலவிதமான தகவல்கள் இவங்களுக்கு வரும்போது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, தான் வாழ்க்கையில் தான் 2வது முறையும் ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்துட்டோம், இனிமேல் இவன் கூட இருந்தால் தனக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு அவங்க 100% ரெடியாக இருந்தாங்க. ஈவன் ஃபிக்ஸ் பண்ண திருமணத்தையே அவங்க நிப்பாட்ட போகிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த சியோனி எதுக்காக இந்த எலைனாவை கொலை பண்ணியிருப்பாருங்கிறதுக்கு காரணம் ஓரளவு போலீஸுக்கு புரியுது. பட் இருந்தாலும் தடயம் வேணும். இந்த டயத்தில் எலைனா காணாமல் போய் 3 மாதம் கழிச்சு இந்த எலைனாக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஹைடிங்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு இவன் கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். உடனே அந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கடா நம்மளை போய் மீட் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே போலீஸுக்கு இவன் மேலே தான் சந்தேகம் இருக்கிறதுனால இந்த ஹைடிங்கிற பெண்மணி பயந்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி இவங்கிட்ட நம்ம தடயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஒன்று பண்ணுவோம், உங்களோட காலை டிஷர்ட்டுக்குள்ள ஒரு மைக்கை செட் பண்ணிடுவோம், அவனை வர சொல்லுங்க, எலைனாவை இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு எப்படியாவது பேசி அவங்ககிட்ட இந்த கன்ஃபெஷன் வாங்க முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஹெய்டியும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வாங்கங்கிறாங்க. அவனும் வர்றான், 2 பேரும் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் இவங்க மீட் பண்ணும்போது தன்னோட காதலி இறந்து போன துக்கம் 1% கூட அவன் ஃபேஸில் அவங்களால பார்க்க முடியல. ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்திருக்கான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு முதலேருந்தே உன்னை பிடிக்கும், உன் கூட டேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்டான். அப்போ இந்த ஹைடிங்கிற பெண்மணி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்ல விட்டு தட்ஸ் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் கேரி ஆன் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டான். ஸோ அப்போவே போலீஸுக்கு புரியுது இவன் என்ன நோக்கத்துக்காக இவங்களோட வந்தாங்கிறது தெரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸ் பிளான் பண்ண மாதிரி எலைனாவோட கொலைக்கும் இவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கன்ஃபெஷனை இந்த முயற்சியிலையும் போலீஸால கலெக்ட் பண்ண முடியல. சரி, இப்போ இந்த சியோனிக்கு அகைன்ஸ்டா வேற ஏதாவது தடயம் கிடைக்குமானே அந்த கார்லேயே போய் தேடுறாங்க. அதாவது எந்த காருக்குள்ள இந்த எலைனாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த காரை சல்லடை போட்டு தேடும்போது அந்த கார்ல இருக்க கியர் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிளட் ட்ராப் இருக்கிறதா பார்க்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த பிளட் சியோனிங்கிற அந்த காதலருக்கு சொந்தமான பிளட்டாக இருந்துச்சுன்னா இந்த கேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் ஆர்வமாக அந்த பிளட் சாம்பிளை எடுத்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதான் போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதாவது இந்த கியர் பாக்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளட் சியோனிக்கு சொந்தமானது இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது. இது என்னதான் சியோனிக்கு அகேன்ஸ்டா ஒரு தடயம் கிடைக்காம போச்சுன்னு திங்க் பண்ணா கூட இந்த தடயத்தை போய் கோர்ட்ல காமிச்சோம்னா என்ன ஆகும்னா டிஃபென்ஸ் டீம் ஈஸியா உடைச்சிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த பாருங்க, ஏதோ ஒரு 3வது நபரோட பிளட் சாம்பிள் வந்து காருக்குள்ள இருக்கு, அப்ப அவன் தான் கொலைகாரன், சியோனி கிடையாதுன்னு ஈஸியா இந்த கேஸ்ல தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல இது வரைக்கும் சியோனிங்கிற இந்த நபருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆதாரமும் இல்லை. ஈவன் கிடைச்ச ஆதாரம் கூட சியோனிங்கிற அந்த நபருக்கு சாதகமா தான் இருக்கு. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, கண்ணு முன்னாடி இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு தெரியுது. பட் அன்பார்ச்சுனேட்டா அவனுக்கு அகேன்ஸ்டா எந்த தடையும் கலெக்ட் பண்ண முடியலங்கிறதுனால இவன் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்படியே நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. எலைனா புசியாக்காவோட கேஸ்ல எந்த ஒரு தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல. கிடைச்ச தடயமும் இந்த சியோனிங்கிற காதலர் லிங்க் பண்ண முடியலங்கிறதுனால இந்த எலைனாவோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது. 2006ஆம் வருஷம் கோல்டு கேஸ் யூனிட் இந்த கேஸை திரும்ப ரீஓபன் பண்றாங்க. அப்போ 2 லேடி டிடெக்டிவ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல கிறிஸ்டினாங்கிற ஒரு பெண்மணி தான் இந்த கேஸுக்கு தலைமை தாங்குறாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சியோனி மேல தான் சந்தேகம் இருக்கு. பட் கண்டிப்பா போலீஸ் ஏதோ ஒரு தடயத்தை ஓவர்லுக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. உடனே அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் முதல்ல இருந்து திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த கேஸ் ஃபைல்ல டாக்குமெண்ட் மட்டும் இருக்காது, கிரைம் சீன்ல எடுத்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு போட்டோகிராஃபை பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு போட்டோகிராஃப் வரும்போது டக்குன்னு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. அதாவது எலைனா புசியாக்காவோட இறந்த உடலை பல ஆங்கிளில் போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட போட்டோல அவங்களோட கால் பகுதியை போட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ கடைசியா ஒரு டென்னிஸ் ஷூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஷூவை க்ளோஸாக பார்க்குறாங்க. அந்த ஷூவோட அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கு. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஷூவை போட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே கார் பார்க்கிங்களுக்கு சில அழுக்கெல்லாம் ஒட்டும். பட் இவங்க போட்டிருந்த டென்னிஸ் ஷூஸ் கீழே அழுக்கே இல்லாமல் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் திரும்பவும் ஒரு டைம் உறுதிப்படுத்தப்படுது இவங்களை யாரோ கொலை பண்ணி இவங்க உடலை கையில் தூக்கிட்டு தான் வந்து கார் ட்ரங்க்ல வச்சிருக்காங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இப்போ அதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயத்தை இந்த டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க.
அதாவது நம்ம எல்லாருமே ஷூ போடும்போது ஒரு லேஸ் கட்டுவோம்ல, அந்த கயிறை லேஸ் கட்டுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். சில பேர் டைட்டாக கட்டுவாங்க, லூஸாக கட்டுவாங்க, முடிச்சு போடுற பேட்டர்னே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ எலைனாவோட அந்த ஷூவில் இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூவில் அந்த லேஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா உள்ளே இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. இன்னொரு ஷூவில் ரைட் சைடு இருக்குது. நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஷூ லேஸ் போடுவோம், இப்படி போட்டு கெட்டும்போது நம்ம ஷூக்கு சென்டராக தான் அந்த லேஸ் வந்து நிற்கும். பட் இவங்க எலைனாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஒரு காலில் ஷூ லேஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, இன்னொரு காலில் ரைட் சைடு இருக்குது. இப்படி போடக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை, இது ரொம்ப யூனிக்கான பேட்டர்னாக படுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எலைனா புசியாக்காவோட பழைய ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. ஒரு 5-6 வருஷமாக அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அதில் அவங்க போட்டிருந்த ஷூவோட பேட்டர்ன், அந்த லேஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எல்லா ஃபோட்டோலையும் ஜஸ்ட் சென்டரில் தான் அவங்க லேஸோட பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இவங்களுக்கு உறுதியாக புரியுது, இந்த ஷூவோட லேஸை போட்டது வேற யாரும் இல்லை, இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தான். அதுவும் இந்த மாதிரி லெஃப்டில் ரைட்டில் அப்படி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் யார் போடுவாங்கன்னா ரக்பி பிளேயர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க காதலரும் அந்த ரக்பி பிளேயர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் தான் இந்த ஷூவை லேஸ் போட்டிருப்பாரு, அதாவது கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷூவை போட்டு லேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அதை எப்படி உறுதிப்படுத்துறதுங்கிறதுக்காக இவங்களோட ஷூ லேஸை எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏ சாம்பிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எச்சிலேருந்து டிஎன்ஏ எடுப்பாங்க, ஈவன் பயாலஜிக்கல் மெட்டீரியல்லேருந்து எடுப்பாங்க, பிளட்லேருந்து எடுப்பாங்க, ஒரு ஷூ லேஸ்லேருந்து எப்படி எடுக்க முடியும்னு கேட்டால் இதுக்கு பேர் தான் டச் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மைக் இருக்குது, இப்போ இந்த மைக்கை நான் அப்படி டச் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இதை போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல என்னோட கையில் இந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாமே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதை வச்சு வேல்ராஜன் தான் இந்த மைக்கை தொட்டாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் டச் டிஎன்ஏங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த லேஸை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது அதில் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. ஒன்று கொலை செய்யப்பட்ட எலைனாவோட டிஎன்ஏ இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோட டிஎன்ஏ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே சியோனிங்கிற இந்த நபரோட டிஎன்ஏ போலீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ சாம்பிளையும் ஷூ லேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அந்த டிஎன்ஏ சாம்பிள் இந்த காதலர் சியோனிக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. தட் மீன்ஸ் அந்த சியோனி தான் இந்த எலைனாவோட ஷூக்கு லேஸுக்கு அந்த முடிச்ச போட்டிருக்காருங்க தெரியுது. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி எலைனாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவங்க உடம்புக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருந்திருக்கு, அதுவும் இந்த சியோனிங்கிற நபருக்கு சொந்தமானது. தட் மீன்ஸ் எலைனா கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியே அவன் உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்கான். பட் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான், நான் உடல் ரீதியான தொடர்புல இல்லைங்கிற மாதிரி பொய்யும் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ போலீஸுக்கு ரொம்ப கிளியரா புரியுது அவன் தான் பண்ணியிருக்கானு. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த சியோனியை 4-5 வருடங்கள் கழித்து விசாரணை கூட்டிட்டு வராங்க. அவன் என்ன நினைச்சிருக்கான், 4 வருஷம் ஆச்சு, எல்லாரும் இந்த கேஸை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த லேடி டிடெக்டிவ் அவனை கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸை நாங்கள் அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ண போகிறோம், உங்களையும் அஃபீஷியலாக அந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், உங்ககிட்ட சில ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், வர முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவனும் தாராளமாக வர்றேங்கிறான், வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ போலீஸ் இந்த லேடி கிறிஸ்டினா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, நீங்கள் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி என்னைக்காவது எலைனாவோட ஷூக்கு லேஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. லேஸா, நான் இதுக்கு அவங்க ஷூக்கு லேஸ் போட போகிறேன், அவங்க ஷூ பக்கமே நான் போனதில் அதை தொட்டு கூட பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி இவன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுது. அவங்களோட ஷூ லேஸை இவன் தொடவே இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். பட் எலைனாவோட உடல் கண்டுபிடிக்கும் போது அவங்க போட்டிருந்த ஷூவில் அந்த லேஸில் இவனோட டிஎன்ஏ இருக்கிறதுனால இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்போ போலீஸ் டேரெக்டாக ஓப்பனாக கேட்குறாங்க, சரி சார் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறோம், நீங்கள் தானே எலைனாவை கொலை பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவன் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறான். நாங்கள் கடைசி வரைக்கும் ஹாப்பியாக தான் இருந்தோம், அவங்க கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் என்னதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா கூட இந்த 2 லேடி டிடெக்டிவும் இவனுக்கு அகேன்ஸ்டா எல்லா ஆதாரங்களையும் லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஆதாரம் மோட்டிவ். இவன் பல பெண்களோட தொடர்பு இருந்து ஏன் திருமணமானதை மறைச்சே ஏமாத்தி தான் எலைனா கூட தொடர்புல இருந்திருக்கான். அதை பத்தி எலைனாக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு அவங்க ரெடியா இருந்திருக்காங்க. ஸோ செகண்ட் என்ன ஆகுது, இவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசை, எலைனா தன்னை விட்டு பிரிஞ்சு போறதுனால அவங்க மேல இவனுக்கு கடுமையான கோபம் இருந்திருக்கு. இது 2வது. ஸோ இதுதான் இந்த கொலைக்கான மிகப்பெரிய மோட்டிவா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் மோப்பநாயை வச்சு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கார் பார்க்கிங்ல இருந்து இவனோட வீட்டுக்கு தான் மோப்பநாய் வந்ததுனால இவன் தான் எலைனாவோட கார் அங்க பார்க் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது
அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த ஷூ லேஸ்ல அவனோட டிஎன்ஏ இருந்ததுனால எலைனாவை கொலை செஞ்ச அந்த கொலைகாரன் தான் இவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஷூவை போட்டு விட்டு லேஸ்லாம் போட்டு விட்டு இவங்க ஊருக்கு கிளம்பின மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறதுனால இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி சந்தேகப்பட்ட போலீஸ் ஃபைனலா இவங்க கொலை செய்யப்பட்டு 4-5 வருடங்கள் கழித்து சந்தேகத்தின் அடிப்படையில் சியோனிங்கிற இந்த காதலரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி காதலரை அரெஸ்ட் பண்ணி போக விட்டு அவங்க வீட்டில் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு க்ளூவும் இல்லை தன்னோட கணவர் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணியிருப்பான்னு. பட் அவங்க என்ன சொல்றாங்க, நான் என் கணவர் கூட ஒரு 2-3 வருஷம் எழுதிருக்கேன், அவன் நல்ல கேரக்டர், இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்போ அந்த லேடி டிடெக்டிவ் அந்த மனைவி கிட்ட கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது அவங்க கையில் பார்க்குறாங்க, கையில் ஒரு வைர மோதிரத்தை போட்டிருக்காங்க. இந்த வைர மோதிரத்தை அந்த லேடி டிடெக்டிவ் எங்கேயோ பார்த்துருக்காங்க. எஸ், எலைனா கொலை செய்யப்பட்ட எலைனாவோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அப்போ அந்த மனைவி கிட்ட எப்படியோ பேசி அந்த ரிங்கை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த ரிங் எங்க வாங்கப்பட்டது, எப்போ வாங்கப்பட்டது, எப்போ மேக் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அந்த ஷாப்புக்கே போய் கரெக்டாக விசாரணை பண்றாங்க. ஸோ சந்தேகமே கிடையாது, எலைனா புசியாக்காக்கு இந்த சைனி போட்டிருந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை தான் இப்போ 2வது ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு போட்டிருக்கான். பட் போலீஸ் கிட்ட என்ன சொன்னா, அந்த ரிங்கு திருடு போயிடுச்சு, எலைனாவை கொலை பண்ண கொலைகாரன் அந்த ரிங்கை எடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ போலீஸுக்கு புரியுது இவன் தான் கொலை பண்ணிருக்கான், அந்த ரிங்கை இவன் தான் திருடி இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு இந்த ரிங்கையே போட்டு விட்டுருக்காங்கிற இன்னொரு சூப்பரான பிசிக்கல் எவிடன்ஸ் போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா எலைனாவை கொலை பண்ண கேஸ்ல இந்த சியானியோட கேஸ் அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் சியோனி தான் இந்த எலைனாவை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் 16 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மோட்டிவ் என்னவா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ வெள்ளிக்கிழமை இரவு தன்னோட பையனை முன்னாள் கணவர்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. இவன் நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போகலான்னு முயற்சி பண்ணும்போது தான் 2 பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் வந்தபோது இவன் கோபத்தில் எலைனாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகிற மாதிரி செட் பண்ணுறதுக்காக எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஷூவை போட்டு விட்டு அதோட லேஸை இவனே போட்டு விட்டு இவங்க உடலை கார் ட்ரங்க்ல வச்சு அந்த காரை ஒரு பார்க்கிங்ல போய் செட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வந்திருக்கான். இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த கேஸ் என்னதான் கோல்டு கேஸ் ஆனா கூட இந்த கேஸ்ல அந்த லேடி டிடெக்டிவ் அதுவும் அந்த ஷூ லேஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, உண்மையிலேயே வேற லெவல் திங்கிங். நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், கிரைம்ல கிடைக்கிற எவிடன்ஸ் எதுவுமே டைரக்ட் எவிடன்ஸா இருக்காது, எல்லாமே இன்டைரக்ட் எவிடன்ஸா இருக்கும். டைரக்ட் எவிடன்ஸ் கிடைக்கிற கிரைம் சீனை யார் வேணாலும் சால்வ் பண்ணலாம். பட் 90% இந்த மாதிரி இன்டைரக்டான எவிடன்ஸ் தான் கிடைக்கும். அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி திங்க் பண்ணி அந்த மாதிரி எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண டிடெக்டிவால மட்டும்தான், திறமையான டிடெக்டிவால மட்டும்தான் இந்த மாதிரி கேஸ் சால்வ் பண்ண முடியும். உண்மையிலே இந்த 2 பெண் டிடெக்டிவ் சும்மா வேற லெவல்ல ஒர்க் பண்ணி ஒரு பெண்ணோட மரணத்துக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் டிடெக்டிவ்ஸ். ஓகே, திறமையா ஒர்க் பண்ணி ஈவன் 5-6 வருஷம் டிலே ஆனா கூட கரெக்டான ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. பட் இதுல ரொம்ப நெருடலான இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொலையை பண்ணியிருக்கான், இவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்க வேணாமா, பரோல வெளிவர முடியாத மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 25-30 வருஷமாவது இவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். பட் என்ன காரணத்துக்காண்டி இவனுக்கு 16 வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. 16 வருடங்கள்லாம் என்ன ஆகும், 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு நன்னடத்தையோட இருந்தேன்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேரை கொலை பண்ணுவான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பரோல வெளிவர முடியாத மாதிரி தான் தண்டனை கொடுத்துருக்கணும். இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, லைஃப்ல எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. ஸோ ஒரு பெண் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த மாதிரி கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க வெளியில வரணும் அப்படின்னா அப்படி எடுத்தவனே டக்குன்னு வெளியில வந்துட்டு சண்டை போட்டுலாம் வர முடியாது. பிகாஸ் அவங்க நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அந்த பீப்புள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த பீப்புள் ரொம்ப மோசமானவங்க. அவங்க கிட்ட இருந்து பக்குவமா தான் பொறுமையா தான் வெளியில வரணும். எடுத்தமா கவுத்தமான வெளியில வந்தா அவ்வளவுதான், உடனே அந்த கோபத்துல என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது. ஈவன் இந்த பொண்ணு போறோன்னு சொல்லிட்டு போனதுக்கே அவன் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு மேலே அந்த பொண்ணு இவங்க கிட்ட விலகி போனா கூட அந்த பொண்ணை விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 24 மணி நேரம் ஸ்டாக் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கொலை பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா வெளிவர்றது என்ன சொல்றது, ஒரு முள்ளு மேல சேலப்பட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையா நிதானமா பக்குவமா தான் வெளியில வரணும். அவசரப்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு பேராபத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டிடெக்டிவ் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்களா? இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.